விஜய் கேளுங்க. நேற்று என்ன பண்ணார்? பனையூரில் வீட்டில் இருந்தார். முந்தா நாள் பனையூரில் வீட்டில் இருந்தார். அது முந்தா நாள் பனையூரில் வீட்டில் இருந்தார். என்ன பண்ணார்? வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு மனுஷனால் சும்மா இருக்க முடியுமா? பாத்ரூம் போனால் கூட செல்லை தூக்கின்னு போகிறோம். முன்னெல்லாம் பீடி சீரட்டு எடுத்துன்னு போவானுங்க பாத்ரூமுக்கு. இப்போ செல்ஃபோனு. பொம்பளைங்க எப்படின்னு தெரில எனக்கு. அப்போது செல்ஃபோனு, இந்த ட்விட்டரு என்ன வருது, அந்த செகண்ட் என்ன வருது, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு அவங்க பொழைப்பு ஓடுது. எனக்கு பொழைப்பெல்லாம் அப்படி தான் ஓடுது. ஒரு டைம் கிடச்சா டக்குன்னு எதாவது ட்வீட் இருக்குதா, எதாவது அப்டேட் வந்திருக்கா. பல நேரம் தொடர் பேட்டியில் அப்டேட் கூட தெரியாது, வந்து கேட்குறவங்க தான் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நடந்திருக்கு சார், அப்படியான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்படியே அப்டேட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக என்ன யோசிக்கலாம், புதுசாக என்ன பண்ணலான்னு. ஒரு கட்சிக்கு தலைவர், வருங்கால முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு ஒரு ஆளால் எப்படி வீட்டுக்குள்ளே அப்படி சும்மா உட்காந்துருக்க முடியுது? அதுவும் பரபரன்னு ஷூட்டிங் கீட்டிங்லாம் போயிட்டு வந்திருந்த ஒரு ஆள் வீட்டுக்குள்ளேயே எப்படிங்க உட்காந்துருக்கு? பல்லாங்குழிலாம் அப்படி ஆடின்னு இருக்கிறாரா யாருக்குள்ளே உட்கார வச்சுக்கின்னு? என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? குறைந்தபட்சம் பேப்பர் படிக்கிறதோ, ட்விட்டர் பார்க்குறதோ, இல்லை மற்றது பார்த்துட்டு யாரையா கட்சிக்காரனை கூப்பிட்டு இது பண்ணுறது. இன்னொன்று, உன்னை சுற்றி தான் அவ்வளோ பேர் இருக்கிறான்ல. ஒரு 10 மாவட்ட செயலர் சந்திச்சா கூட ஓடிடுமே நாள். நிர்வாகியை கூப்பிட்டு டெய்லி நிர்வாகி ஆலோசனை, கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றது. மற்ற தலைவர்கள் அப்படி தானே. கலைஞர்லாம் காலைல கிளம்பி வந்துடுவார்.